எல்லாருக்கும் அப்படி தான் கொடுத்துருக்கு. அடா பாவி பொலவாவே பண்ணிட்டு இருக்க. அப்ப உங்க சைட்லயும் கொடுக்க சொல்லி இருக்க மாட்டீனா? ஏய் அவையும் வெளிநாட்டுல தான் எல்லாம் இந்த சைட்ல போலாம் இல்ல எதன சைட் என்ன நீங்க டிவி கேட்காதியா அப்ப என்ன காட்சி நீ உண்மையாவே இல்லையோ தண்டவை கவலைப்படுவீங்க. ஓ இல்ல உங்களுக்கு கவலை இல்ல சமைக்க மாட்டாங்களாம் ஓ நான் சும்மா தான் சொன்னேன் ஓகே அப்ப வணக்கம் அக்கா வணக்கம். சரி என்ன ஆளை பார்த்தா பெரிய கூட சின்ன பிள்ளை கூட கிடையாது மிமிக்ரி பண்றீங்களா இல்லை இப்படி தான் கூட இப்படித்தானே கஷ்டம் கல்யாணம் முடிஞ்சானே ரெண்டு கட்டினவங்க சின்ன பிள்ளை விட்டுருப்பாங்க சரி முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரி வாழ்க்கையில் எப்படி போதாக்காக்கு சூப்பரா போகுதா அக்காட பேர் என்ன சபீனா. சபீனா எங்கட அக்காக்கும் சபீனா தான் பேர் ஆனால் கொஞ்சம் சமத்து புள்ளியா இருக்க மாட்டாங்க புள்ள அப்படி அப்படியே சமைக்க மாட்டாங்களாம் ஓ நான் சும்மா தான் சொன்னேன் உண்மையாவா சமைக்க பஞ்சி சாப்பிட இல்லை ஆனால் எவ்வளோ சாப்பிட கூட விட்டார் இப்படியே இருப்பாங்க பார்த்தீங்களா நான் என்னென்னலாம் கெஸ் பண்ணுறேன்னு சரி ஓகே அப்போ எத்தனை அது பர்த்டேக்காக சரி வயசு போது கொலப்படுறீங்களே அது போகுது ஒரு வருஷம் போகுது என்ன ரைட் ஓகே நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி டிஃப்ரெண்ட் அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு குறிப்பிட்டவங்க ஆசைப்பட்டுருக்காங்க குறிப்பிட்டவங்க நான் எனக்கு ஆரம்பம் தெரியல நீங்கள் சொல்லணும் சரியா அப்போ அவங்க என்ன அனுப்பிவிட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பரிசு கொண்டு கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி வாங்கினாங்க ஆனால் நீங்கள் என்ன மாதிரி நிற்பீங்கன்னு தான் முதலே கூப்பிட்டு சொல்லிட்டு நாங்கள் வருவோம் இன்னும் உங்களுக்கு அலல் பண்ணிட்டோம் அதனால தான் இப்படிலாம் நிற்கிற பண்ணிங்க இல்லாட்டி ஐடியா இருக்கா கேட்கறது இல்லை ஏன் இல்லை 12 மணிக்கு முடிஞ்சுதா நாங்கள் போவோம் சரி நாங்கள் பர்த்டேக்கு கேட்கலாம் அப்போ தேவை தானே இதெல்லாம் உண்மையே தேவை இல்லையோ ஓ இல்லை உங்களுக்கு கவலை இல்லை சரி நாங்கள் படிங்க சரி ஒரு இதே வடிவிலான கேக் சரியா யாரோ உங்களை ரொம்ப லவ் பண்ணி கருகி போயிட்டான் ஏன்னா ரெட் கலரில் கொடுத்தா கொஞ்சம் சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இது கரை காலத்து காதல் போடாது ஏன்னா ஹார்ட் ஷேப்பில் கலர் கொஞ்சம் கறி இருக்கு பாருங்க அப்படியோ இல்லாட்டிக்கு சரி அது சாக்லேட் கலர் அப்போ சாக்லேட் கலரில் ஒரு வடிவான கேக் ஹார்ட் ஷேப்பில் கொடுத்து விட்டுருக்கணும் ஹார்ட் ஷேப்பில் கொடுத்ததுக்கு மேபி ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்ன காரணம்னு சொல்லி என்ன காரணம் காதலா இல்லாட்டிக்கு அன்பு அதான் காதல் வேறு ஏதாவது பழக்கம் இருக்கா இல்லையே ஏன்னா சரி அப்போ அந்த உடுப்பு இன்னைக்கு எடுத்தா இல்லை முதல்ல இருந்தது ஆனால் புது உடுப்பு நல்லா இருக்கு யார் எடுத்தது நீங்களே எடுத்தீங்களா இல்லாட்டி யாரை எடுத்து கொடுத்தாங்களா ஹஸ்பண்ட் எடுத்தாங்க அவரை கூட்டி கொண்டு நீங்கள் எடுத்துருப்பீங்க அவர் எடுத்துருக்க மாட்டேன் ஓமா இல்லையா என்ன தெரியும் எல்லா பொண்ணுமே வேலை கொடுத்தாங்க சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேன் அங்கே போனால் அப்பா அது நல்லா இருக்கு 4000 கொண்டா மழை எடுத்துட்டு வரேன் சரி சூப்பர் அப்படித்தானே வாழ்க்கை எல்லாருக்கும் அப்படி தான் போகுதுனாக்கா சரி அப்போ இன்னைக்கு வேற என்ன அக்கா பரிசு வந்தது வேற என்ன பிறந்த நாள் என்ன பரிசு உங்களோட கணவர் இரவு 12 மணிக்கு கேக் வெட்டிட்டாரா வெட்டிட்டார் சரி ஓகே வேற அம்மாக்கா வந்த வேணுமே நீங்க போனீங்க ஓகே அப்போ நீங்க என்ன கொடுத்தீங்க பிறந்த நாளுக்கு ஒன்றும் கொடுக்கல அது பிள்ளையான விஷயம் இல்லோ இப்போ எனக்கு என்ன போறீங்க பிறந்த நாள் வந்துட்டேன் வாழ்த்துக்க சொல்லியாச்சு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நான் சும்மா போறது இப்போ இதை புரியுது போல என்ன சட்டிக்கா கோழியா இல்லை முழு கோழி புரியுதா என்ன கசலுக்கு என்ன புரியும் உங்களுக்கு எப்படி தெரியுமா அந்த வர்த்தக்காரரை பார்க்கும்போது பிஸ்கட்டுகள் இதெல்லாம் வாங்கிட்டு போறது என்ன செய்வாங்களோ அதை பிரிச்சு அவங்களே கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது சரி எப்படி இதை பாருங்க என்னென்ன கேஸ் பண்ணுமா ஓப்பன் பண்றது மூலம் என்ன சொல்லணும் அது என்னவா இருக்கு உடுப்பு இல்லாட்டிக்கு யாரும் கொடுப்போம் அந்த கிஃப்ட்டை நான் கொண்டு போறேன்னா அந்த அம்மா கொடுப்போம் நாளை பார்த்து ஒளிஞ்சு நிற்கிறாள் படிவா ஏதோ தெரியாதாக்கள் மாதிரி சரியா இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் என்னது உடுப்படியா லெதர் இப்போ போட்டு லெதர் சரி ஓப்பன் பண்ணி பாருங்க சரி வடிவான ஹேண்ட்பேக் சரி அப்போ நீங்கள் இனிமேல் யாழ்ப்பாணம் போய்க்கல எங்கேயாவது போய்க்கல அந்த ஹேண்ட்பேக் கொண்டு போகணும் ஸ்டைலாக ஓமே ஆனால் அதுக்குள்ள காசு மட்டும் இல்லை நீங்கள் வைக்கணுமா ஓ சரி சூப்பர் ஹேண்ட்பேக் பிடிச்சிருக்கா வடிவா இருக்கா சூப்பராக இருக்கா சரி இப்போ நைட்டு எங்கள் கேஎஃப்சி போவோம் நாங்கள் தம்பி கார்லாம் வந்தேன் நான் அத்தனை ஏற்றுவோம் பிள்ளைய ஏற்றுவோம் இவங்க நிறைய இப்போ தேவையில்லை அந்த அவரையும் பிள்ளையும் ஏற்றுவோம் 4 பேர் மட்டும் போவோம் சரியே கேஎஃப்சிக்கு போய் இன்னும் ஓட பண்ணுவோம் மனசு இல்லைண்ணே உண்மையாக தானே மனசு இருக்கா அப்போ உண்மையாக போவோம் இல்லாட்டி ஓட பண்ணால் நாங்கள் போய் எடுத்து சாப்பிட்டு போகிறோம் சரி இங்கே என்ன கொடுத்துருங்க எல்லாருக்கும் எங்களுக்கு இப்போ கேஎஃப்சி வேறு மிச்சம் சமையல் நடக்குது அதான் சரி அப்போ கேஎஃப்சிக்கு ஆன்சர் சரி சூப்பர் அது பிடிச்சிருக்கோ இதே பாருங்க இருக்கா என்ன பாருங்க என்ன வந்தது சல்வார் உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே வந்திருக்கேன் சைஸ் ஏதாவது ஐஸ்வரனா சொல்லுங்க கொஞ்சம் மாற்றும் பிரச்சனை இல்லை அழகாக இருக்கும் நினைக்கிறேன் இது பாருங்க செக் பண்ணி பிடிச்சிருக்கா சரி சல்வார் வந்தாச்சு ஹேண்ட்பேக் வந்தாச்சு கேக் வந்தாச்சு அப்புறம் இன்னொன்று இருக்கு சரி அதெல்லாம் தர போகிறோம் ஆனால் நீங்கள் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து
இல்லைன்னா நீங்க உட்கார போறோம் கேஎஃப்சி இருந்ததுக்கு. எந்த சைட்னு சொல்லுங்க. எந்த சைட்னு பிள்ளைங்க இல்லை, எந்த சைட் என்ன நீங்க டிவி காட்சியா? அப்ப எந்த காட்சி நீங்க? எந்த காட்சி நீங்கள் பாஜகவா இந்தியா தானே என்ன சும்மா பண்ணலாம்? எதை சொல்றீங்க? எந்த காட்சி? உங்களோட பக்கமா இல்லை மாப்பிள்ளை பக்கம் பண்றீங்களா? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச எவ்வளோ காலம்? இப்போ 5 மாசம் ஆச்சு. 5 மாசம் ஆச்சு. 5 மாசம் ஆச்சுன்னா அளவு முடிஞ்சுது. கல்யாணம் வீட்டு சப்போர்ட் கொடுத்து கேட்கலாம். எங்க வந்தது மாப்பிள்ளை சைட்டா உங்களுக்கு கேட்கலாம். கல்யாணம் முடிஞ்சு 5 மாதம் கூட குடும்ப காட்டில் உண்டாச்சு. இனி 2 பக்கம் பார்க்குறது என்னடா சொல்லுங்க. யாரு அம்மா கிட்ட போனீங்களே, அங்கேருந்து எங்களை அனுப்பிட்டு சொன்னா நம்ம நம்பிய போறீங்க இல்லை தானே? உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ் இருக்கலாம். மச்சான் ஆறு பாபு அம்மாவோ இல்ல மச்சான். மச்சான் எங்க இருக்கா? போலந்துல. வெளிநாடா? அந்த அளவுக்கு எல்லாம் போயிரு. ஜஸ்ட் இங்க இருந்து வந்துச்சு. அங்க இருந்த ஒருத்தரங்களுக்கு வெளிநாடு அடிக்கிற கூட. கவிசன் ஆறு கவிசன் அவையில் உங்களுக்கு தர போறோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? நல்ல சோக்கம். அப்படி இருக்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில. ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? இல்ல கணவர் தான் ஃப்ரெண்டா? அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? கணவன் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்களும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். அது வேற உறவு. கணவன் மனைவின்றது வேற உறவு. அதுக்குள்ள வேற ஒரு கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அவன் அப்படித்தான் பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு தோழியாக பார்க்கலாம். அதனால தான் இப்படி செஞ்சேன். இந்த ஃப்ரேம் எல்லாம் கொடுத்துக்கணும். உங்களோட ஃபோட்டோ அவை இந்த ஃபோட்டோலாம் சேர்த்து வச்சு குடும்பத்தோட ஒரு 4 பேர் நிற்கிறான் லைனில். அப்படி யாரு? மச்சால் எங்க நிற்கிறா? அங்க இருந்து வேற இல்லைன்னு சொல்றேன். அவன் சொல்லியிருக்கலாம் தானே? எவ்வளோ சொல்லிக்கலாம்? இங்க சொல்லி இருக்கலாம் தானே? நீங்க அப்படி வாரீங்களா? அப்படி இல்லை. வெளிநாட்டுல இருந்து எந்த பரிசுமே வேற இல்லைங்களுக்கு. வெளிநாட்டுல இருந்து யாரும் உங்களுக்கு கதைக்கவே கொடுக்க சொல்லவும் இல்லை. இங்க இருக்கிறனா இங்க வர இங்க இவங்களுக்கு ஒரு ஆகல இல்லையா? அப்ப உங்க சைட்லயும் கொடுக்க சொல்லி இருக்க மாட்டீனா? அவன் வெளிநாட்டுல தானே. எல்லாம் வெளிநாடா? இங்க ஒருத்தருமே இல்லையா? அம்மா இருக்கா. அம்மா மட்டும் தானா? பாவம் பிள்ளையா. உண்மையா அம்மா மட்டும் தானே? தங்கச்சி இருக்கு. பாத்தீங்களா? இப்ப வருது பேர். தங்கச்சி பேரு சஹானா. நல்ல பேரு. சஹானா சரல் தூதே. உங்களுடைய தங்கச்சி சஹானா தான் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு. நானா சொல்லு, நீங்க கூடாது. உங்களோட தங்கச்சி சஹானா தான் இந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்ல இல்லை. அப்ப யார சொல்ல போறீங்க காஜி? மச்சால் அத்தானா வடிவா தெரியுமாக்கா? நீ அவதான் சொல்லுவேன்னு சொல்லி. சரி, இதுல ஹேண்ட்பேக் கொடுத்தது ஒரு ஆள். நான் உண்மையை சொல்றேனே, என்ன சொல்லுவான்? ஹேண்ட்பேக் கொடுத்தது ஒரு ஆள், இந்த கேக்குகள் மிச்சம் கொடுத்தது ஒரு ஆள், இந்த ஃப்ரேம் கொடுத்தது ஒரு ஆள். சொல்லுங்க. ஒன்றே கண்டுபிடிக்க முடியல. இதுல 3 ஆடா. அப்ப ஹேண்ட்பேக் மச்சால் புள்ள. அந்த ஹேண்ட்பேக் அம்மா எடுக்கணும். அடுத்த வேற என்ன? இது அத்தை. அதுவும் புள்ள. அது யாருக்கு அளவு? அக்கா கொடுத்து அக்கா காலையில் அக்கா கொடுத்துருவோம். ஓகே, வேற இது கவிசன், அது விதுசன். இது மட்டும் தான் சரி. எப்படி மிச்சம் நம்ம சொன்ன கடைசி ஆன்சர் மட்டும் சரி பாப்போம். வாவ், சரி. ஹாப்பி பர்த்டே அண்ணி என்று சொல்லி போட்டு அண்ணனுடைய நான் நினைக்கிறேன் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்னு, திருமணத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் என்ன? சரி, இப்போ ஷூட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அந்த ஃபோட்டோக்கெல்லாம் போட்டு வாழ்த்து சொல்லி உங்களுடைய விதுசன் மச்சான் என்ன அவர் அது சரியாக சொல்லிட்டீங்க. அதனால சொன்னார். இப்போ அன்னி பிரேந்தவன் சரியாக சொல்லிடு இல்லை அப்படியே சொன்னார். இல்லை 2 கண்டுபிடிச்சி அவர் தான் 2 எல்லாருக்கும் அப்படி தான் கொடுத்துருக்கு. அடா பாவி, பொலவாவே பண்ணிட்டு இருக்கேன். சரி, அவன் கிட்டத்தட்ட நீங்க கெஸ் பண்ணது சரிதான். அந்த ஃப்ரேம் பண்றது அவன் வேலை தான். சரி, அப்போ உங்களுடைய மச்சான் தான் அது கொடுத்தது. ஹேண்ட்பேக் கொடுத்ததுன்னு சொன்னது நீங்க பிள்ளை. ஹேண்ட்பேக் கொடுத்தது உங்களுடைய அவன் பார்க்குறான் குட்டி மச்சான். சரி, அவர் கொடுத்தாரு. மிச்செல்லாம் கொடுத்தது உங்களுடைய அணியன் தான். சரியா? நீங்க சொன்ன மாதிரி அந்த நாட்டில் இருந்து ரைட். வாழ்த்துக்கள், வளமோட வாழ வாழ்த்துறோம். ஓகே, சொல்லுங்க. பேர் சொல்ல போறீங்களா? எதிர்பார்த்தீங்களா? திரும்ப சொல்லி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எதிர்பார்க்க இல்லை. நாங்களும் இந்த குரலை உங்களோட எதிர்பார்க்க இல்லை. நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்களா? வேற ஏதாவது குரல் ட்ரை பண்ணிக்கிறீங்க? யாராவது சொல்லி அந்த குரல் நல்லா இருக்குன்னு சொல்லி யாருமே சொன்னது இல்லையா? பட் நான் சொல்றேன், நல்லா இருக்கு, இனிமையான குரல். நீங்க நல்லா பாடுவீங்க. அப்படியா? அதுவும் இல்லை, பாடுனதே இல்லையா? ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேல் அண்ணாவை நித்திரையாகணும், நீங்கள் பாடி தான் நித்திரையாகணும். இல்லாட்டி நித்திரை விட மாட்டேன் சொல்லி போட்டேன். சரி, இதை வந்துட்டு இப்படி போட்டுருங்க. நாங்கள் கேக் போட்டுமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணி, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ. எல்லாம் அடிச்சதுக்கே கடைசியா வெட்டு போறீங்க. அவர் வந்து அடிச்சு சரி, சுனோ போயுது. காரணம் ரைட். முடிஞ்சு பாருங்க.
ஆ